So very good morning, students. So today we're going to see another important topic in communication networks, which is TCP flow control and TCP error control. Right? We already know TCP is a reliable protocol. Right? TCP reliable protocol no solrom. Yeah, reliable protocol no solrom appdin pathina it is a connection oriented protocol. Right? And it has error control, flow control, congestion control, and that is why it is called reliable protocol appdin solrom. சரியா? So இப்போ TCP ல எப்படி அந்த flow control achieve பண்றாங்க, எப்படி அந்த error control achieve பண்றாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். சரியா? So listen the class very carefully. Right? So before going to this TCP flow control போறதுக்கு முன்னாடி first you got to understand what is flow control and what is error control. Flow control னா என்ன, error control னா என்ன, and then congestion control னா என்ன அப்படின்றது தெரியும். சரியா? So flow control, error control and congestion control. I'll just give a brief outline. சரியா? Flow control னா என்ன? Receiving side ல data என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா it will continuously receive the package which is sent by the sender. சரியா? There are certain stage receiver ஆல continuous dataவை send பண்ண முடியாம போகலாம். அப்ப என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா dataவை it will start discarding. For example, இப்ப TCP ல receiving side buffer full ஆயிருச்சுன்னு வெச்சுக்கோ. அப்ப என்ன நடக்கும்னா அதெல்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணவே முடியாது. So what it will do is it will discard those particular segments. சரியா? segments discard பண்ண ஆரம்பிச்சிரும். சரியா? அப்ப என்ன நடக்கும்? அது தெரியாம சென்டர் சென்ட் பண்ணிட்டே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன நடக்கும்னா ஓவர்வெல்லிங் ஆஃப் டேட்டா நடக்கும். சரியா? சோ அந்த மாதிரி ஓவர்வெல்லிங் ஆஃப் டேட்டா ரிசீவிங் சைடுல ஓவர்ஃப்ளோ நடக்காம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we need a flow control. flow control கண்டிப்பா தேவை. சரியா? சோ அது வந்து TCP ல இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றதை we will see, right? And then error control. What is error control? Error control அப்படினா we have already said TCP is a reliable protocol. சரி, அங்க என்ன இருக்கு? error control இருக்கு, flow control இருக்கு, and then congestion control techniques இருக்கு. சரியா? ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட்டிங் சைடுல இருந்து ரிசீவிங் சைடு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா TCP ஆல பண்ண முடியும். that is why it is called as reliable protocol அப்படின்னு சொல்றேன். எரர் கண்ட்ரோல்னு சொன்னா அங்க என்னென்னலாம் இருக்கணும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எரர் கரெக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்கணும், எரர் டிடெக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்கணும். எரரை டிடெக்ட் பண்ற எரர் நடந்திருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்றது டெக்னிக்ஸ் இருக்கணும். அண்ட் சிமிலர்லி எரர் கரெக்ஷன் டெக்னிக்ஸும் இருக்கணும். சரியா? அப்ப இங்க எரர்ஸ்னா எல்லா டைப் ஆஃப் எரர்ஸும் கம்யூனிகேட் பண்ணணும். சரியா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ஸ்ல இப்ப TCP பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா என்னென்ன எரர்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு செக்மெண்ட்டை சென்ட் பண்றோமா? சரியா? அந்த செக்மெண்ட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்ப ஒரு கிளையண்ட் இது ரிசீவர் சென்டர் ரிசீவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்టిక్యులர் செக்மெண்ட் ஒரு செக்மெண்ட்டை நீ சென்ட் பண்ற. நல்லா கவனி, you will understand the error control. சரியா? இப்போ ஒரு செக்மெண்ட்டை நீ சென்ட் பண்ற, இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ACK ரிசீவ் பண்ணுவ. சரியா? இப்போ இந்த செக்மெண்ட்டை சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு சென்ட் ஆகுதுல, this is segment. சரியா? இது சென்ட் ஆகிறதுக்கு போது நிறைய ப்ராப்ளம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த செக்மெண்ட் என்ன ஆகும் அப்படினா கரப்ட் ஆகலாம். செக்மெண்ட் என்ன ஆகலாம்? கரப்ட் ஆயிருக்கலாம். ரிசீவ் ஆயிருக்கும், பட் செக்மெண்ட் will be corrupted. சரியா? அப்படி இல்லைன்னா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the segment will be lost. சரியா? அது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் செக்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆயிருக்கும். அதாவது கன்ஜெஷன் நடந்திருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் செக்மெண்டே லாஸ் ஆயிருக்கும். சரியா? அண்ட் தென் சிமிலர்லி அடுத்தடுத்த செக்மெண்ட் வந்து அவுட் ஆஃப் ஆர்டர்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப எரர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன் இஸ் டேட்டா கரப்ஷன், தட் இஸ் செக்மெண்ட் கரப்ஷன், அண்ட் தென் டேட்டா லாஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஆர்டர்ல ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? and there is something called duplication. சரியா? ஒரே ACK க்கு பதிலா ஒரே ACKவே நிறைய திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா that is called as duplication of டேட்டாவும் இருக்கு. சரியா? இது எல்லாத்தையுமே that is data corruption, data loss, out of order, இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ற டெக்னிக் தான் error control technique. இது எல்லா எரர்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா TCP has to control, right? And then the last one is congestion control. What is congestion control அப்படின்னா நெட்வொர்க்ல பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் டிராபிக் அதிகமாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கன்ஜெஷன் ஏற்படும். தட் இஸ் பேக்கேஜ் will be discarded. சென்ட் பண்ற பேக்கேஜ் வந்து ப்ராப்பரா ரிசீவ் ஆகாது. நிறைய பேக்கேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா it will create a traffic and it will not be able to reach the receiver. சரியா? அந்த பர்టిక్యులர் ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா கன்ஜெஷன் கண்ட்ரோல். மோர் ஆர் லெஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் கன்ஜெஷன் கண்ட்ரோல் ஒரே மாதிரி தான் உனக்கு புரியும். தட் இஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து ரிசீவிங் சைடுல ஓவர் ஹெல்லிங் நடக்காம தடுக்கிறது தான் ஃப்ளோ கண்ட்ரோல். கன்ஜெஷன்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப flow control இல்ல, அதாவது ரிசீவிங் சைடுல ஓவர் ஹெல்லிங் ஆஃப் டேட்டா நடக்குது அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? டேட்டா வந்து ரிசீவ் ஆயிட்டே இருக்கும், டிஸ்கார்ட் ஆயிட்டே இருக்கும்.
சரியா? அப்ப டேட்டா வந்து ப்ராசஸே ஆகாம நிறைய வந்து பாத்தீங்க டிஸ்கார்ட் ஆயிட்டே இருக்கும்போது கண்டிப்பா டிராபிக் அதிகமாகும். இட் will eventually result in congestion. புரியுதா? Now you understand what is flow control, what is error control, what is congestion control. இது எல்லாமே TCP ல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? and before going to this flow control technique போறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே பாத்தீங்கன்னா செக்மெண்ட் ஃபார்மட் பார்த்திருப்போம். TCP உடைய செக்மெண்ட் ஃபார்மட் பார்த்திருக்கேன். அந்த செக்மெண்ட் ஃபார்மட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா we have seen different flags, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் நம்பர் என்ன, சீக்வென்ஸ் நம்பர் என்ன, acknowledgement நம்பர் என்ன, இது எல்லாமே பார்த்திருக்கேன். சரியா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா you have to understand one particular thing. அதுல வந்து பாத்தீங்கன்னா விண்டோ சைஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சரியா? விண்டோ சைஸ் அப்படின்னு ஒரு பர்టిక్యులர் இது பார்த்தோம். சரியா? 16 பிட்ஸ் விண்டோ சைஸ் அப்படின்னு பார்த்தோம். சரியா? அது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசீவர் சைட் என்னால எவ்வளவு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன், என்னால எவ்வளவு டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் தான் அந்த விண்டோ சைஸ். அந்த விண்டோ சைஸ்ல எவ்வளவு பிட்ஸ் இருக்கோ அதை தான் டிசிபி சென்டர் வந்து சென்ட் பண்ணணும். அப்பதான் என்ன நடக்காது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆஃப் டேட்டா நடக்காது. இது மூலமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோல் அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? அதை தான் நான் இப்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். How is that TCP achieves flow control? It uses a particular technique which is called as sliding window technique. என்ன டெக்னிக்? Sliding window technique. சரியா? சோ இந்த ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ லேப்ல படிச்சிருப்பீங்க. ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால், கோ பேக் எண்ட் புரோட்டோகால் அண்ட் as well as வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவ் ரிப்பீட் புரோட்டோகால் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. ரைட்? இப்போ இந்த கோ பேக் எண்ட் அண்ட் செலக்டிவ் ரிப்பீட் புரோட்டோகால்ல சேம் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அது எங்கன்னா டேட்டா லிங்க் லேயர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்? டிரான்ஸ்போர்ட் லேயர்ல யூஸ் பண்றோம். சரியா? there is more or less வந்து சேம் தான். பட் we have small changes. இந்த ஸ்லைடிங் விண்டோ TCP யூஸ் பண்ற ஸ்லைடிங் விண்டோவும் டேட்டா லிங்க் லேயர்ல யூஸ் பண்ற ஸ்லைடிங் விண்டோவும் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கு. சரியா? so listen very carefully. What is sliding window concept? Sliding window concept it has a window size. இததான் நீ என்ன சொல்ற அப்படின்னா இததான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா window size. சரியா? இந்த window size வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லிருப்பாங்க. One is receiver window, another one is congestion window. நல்லா புரிஞ்சுக்கோ. This is very very basic concept. இது புரிஞ்சாதான் you can able to understand error control, congestion control எல்லாமே வந்து புரியும். சரியா? சோ விண்டோ சைஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பிட்ஸ் வந்து அதால டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். சரியா? அதை யார் டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் விண்டோ, தட் இஸ் RWND ன்னு இருக்கு and then CWND ன்னு இருக்கு. சரியா? RWND என்னது? ரிசீவர் விண்டோ. நல்லா புரிஞ்சுக்கோ. ரிசீவர் விண்டோ and CWND அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கன்ஜெஷன் விண்டோ. சரியா? இட் இஸ் a நம்பர். சரியா? receiver window R window ன்றது வந்து பாத்தீங்கன்னா receiver window that gives a particular number and CWND ன்றது it is a particular number. நீ ஒரு செக்மெண்ட் எடுக்கும்போதும் as I said window size அப்படின ஒரு particular பிட் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஒரு செக்மெண்ட்லயும் விண்டோ சைஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கா? அந்த ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா it will tells the number. சரியா? receiver window 9, ரிசீவர் விண்டோ 8, இத்தனை பிட் தான் உன்னால டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டோ சைஸ்ல இருக்கும். சரியா? ரைட்? இப்போ அந்த விண்டோ சைஸ்ல அப்படின்னா என்ன சார்? ரிசீவர் விண்டோனா என்ன, கன்ஜெஷன் விண்டோனா என்ன? நல்லா புரிஞ்சுக்கோ. ரிசீவர் விண்டோ இஸ் த இன்ஃபர்மேஷன் given by the receiver side. ரிசீவர் TCP என்னால இவ்வளவு டேட்டா தான் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் பேர் தான் என்னது? ரிசீவர் விண்டோ RWND. சரியா? அண்ட் கன்ஜெஷன் விண்டோ அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்ஜெஷன் விண்டோ யார் கொடுப்பானா அந்த நெட்வொர்க், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அந்த நெட்வொர்க் வந்து டிஃபைன் பண்ணும். சரியா? அந்த நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்ல இவ்வளவு டேட்டா தான் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், 10 டேட்டா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். சரியா? அப்போ sending TCP what it has to do is it has to obey both this receiver window and as well as congestion window. இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதால டேட்டா ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியும். புரியுதா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டோ சைஸ் அப்படின்னு சொல்றோம். So window size has to be minimum of the receiver window and then congestion window. What is receiver window? Receiver window is the number which is given by the receiver. Flow control, receiver side la flow control achieve பண்றதுக்கு இந்த receiver window is very very important. என்னால இவ்வளவு டேட்டா தான் பண்ண முடியும், அதனால நீ இவ்வளவு மட்டும் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதா receiver window. And then congestion விண்டோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ல கன்ஜெஷன் நடக்காம தடுக்கணும் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் நம்பர் இவ்வளவுதான் உன்னால டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் என்னன்னா CWND விண்டோ. சரியா? சோ அப்போ ஃப்ளோ கண்ட்ரோல் அச்சீவ் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TCP sender has to obey this particular two windows, minimum of this receive window and
congestion window. இதை விட அதிகமா ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க overflow of data நடக்கும், congestion நடக்கும். புரியுதா? இந்த particular point புரியுதா? Right, and now we see what is sliding window. Sliding window concept என்ன? இப்போ நான் சொன்னல இந்த சைஸ், விண்டோ சைஸ் இதுதான். இந்த சைஸ்ல எத்தனை பிட்ஸ் இருக்கோ அதுதான் என்ன பண்ண முடியும்? சென்டிங் TCP சென்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை செக்மெண்ட் தான் சென்ட் பண்ண முடியும். அந்த செக்மெண்ட்ல 9 பைட் தான் இருக்கணும், 10 பைட் தான் இருக்கணும்னு சொல்றது யாருன்னா இந்த பர்టిక్యులர் விண்டோ சைஸ். சரியா? அப்ப இந்த பர்టిక్యులர் விண்டோ சைஸ்ல இருக்கிறத மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சரியா? ஆனா இந்த டிரான்ஸ்மிட் பண்ண அக்னாலஜ்மென்ட் ஆகுதா, அப்பலாம் என்ன ஆகும்? இந்த விண்டோ மூவ் ஆயிட்டே வரும். சரியா? அததான் இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரியா? ரைட். சோ நவ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் விண்டோ சைஸ். அண்ட் விண்டோ சைஸ் எதுக்கு அப்படின்னா அந்த டேட்டா அதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் சிமிலர்லி நல்லா புரிஞ்சுக்கோ, டைமர் எக்ஸ்பயர் ஆகுது, ஒரு ஏசிக்கு எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏசிக்கு ரிசீவே ஆகல அப்படின்னா what will happen அப்படின்னா இந்த விண்டோல எது ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த பிட்டை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். சரியா? சோ எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த விண்டோ சைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். சோ இந்த ஸ்லைடிங் விண்டோல வந்து பாத்தீங்கன்னா 3 types of operation is possible. That is opening, closing and shrinking. நல்லா கவனி. 3 types of operation is possible. One is opening, closing and shrinking. You have two walls, right and left. சரி, இது வந்து ரைட் வால் and this is left wall னு சொல்லுவோம். இந்த ரைட் வால் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can open. சரியா? we can move this right wall towards right side மூவ் பண்ணலாம். ரைட் சைடு மூவ் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த பிட்ஸ் நம்ம என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோமோ அது எல்லாமே என்ன ஆகும்? ஆட் ஆயிட்டே வரும். புரியுதா? அடுத்த பிட்ஸ் நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோமோ it will be added. ரைட். இங்க முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சென்ட் பண்ண செக்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு அக்னாலஜ்மென்ட் வராத செக்மெண்ட் இருக்கும். சரியா? அக்னாலஜ்மென்ட் வந்தாதான் இந்த விண்டோ என்ன ஆகும்னா இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்ற செக்மெண்ட் நீ சென்ட் பண்ணிருக்க அப்படின்னா என்னோட அக்னாலஜ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விண்டோ என்ன ஆகும்? இந்த எண்ணுக்கு அப்புறம் இங்க வந்து நிக்கும். புரியுதா? அடுத்தது இந்த செக்மெண்ட் சென்ட் பண்ணிட்டு அது அக்னாலஜ் வந்தாதான் இங்க வந்து நிக்கும். புரியுதா? and that is how it works. அத என்ன சொல்றோம்னா க்ளோசிங் னு சொல்றோம். சரியா? சோ ஆல்ரெடி சென்ட் செக்மெண்ட் பட் வெயிட்டிங் ஃபார் தி அக்னாலஜ்மென்ட் எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கும். சரியா? இதுக்கு அப்புறம் சென்ட் பண்ற செக்மெண்ட்ஸ் எல்லாமே ரைட் சைடு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட் சைடு விண்டோவை நீ மூவ் பண்ற அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it will add the future segments. நம்ம ஃபியூச்சர்ல என்னென்ன பிட்ஸ் சென்ட் பண்ண போறோமோ அது எல்லாமே ஆட் ஆயிட்டு இருக்கும். சரியா? இங்க என்ன பண்ணலாம்? closing will happen. opening வந்து ரைட் வால்ல தான் நடக்கும். closing will happen in the left wall. when you move the left wall towards right. நல்லா புரிஞ்சுக்கோ. when you move the left wall towards right. இங்கேயுமே என்ன பண்ற அப்படின்னா I am moving the right wall towards right. இங்கேயுமே என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா the segment is received acknowledgement ரிசீவ் ஆயிடுச்சு. so that இத பத்தி நமக்கு கவலை இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மூவ் ஆகும். this is how opening and closing will take place. right? and there is another important operation which is called shrinking. shrinking வந்து பாத்தீங்கன்னா mostly TCP ல பண்ணவே கூடாது. ரைட்டா? this is one discouraged operation. சரியா? பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா shrinking is nothing but moving this particular wall. இந்த வாலை ரைட் சைடு தான் மூவ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். பட் இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா shrink பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாலை லெஃப்ட் சைடு மூவ் பண்ற ஆபரேஷன் பேர் என்னன்னா shrinking. சோ அந்த ப்ராசஸ் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பாக்கெட்ல சென்ட் பண்ணலாம் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கு. ரைட்டா? சோ இப்போ வந்து திருப்பி என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விண்டோவை மூவ் பண்ணனா we are reworking. சரியா? reworking the conditions of that particular bytes. சரியா? நீ என்ன பண்ற? முன்னாடி சொன்னதை வந்து மாத்துற. இப்ப சென்ட் பண்ண முடியாது, சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி மாத்துறோம்ல, அதுதான் என்ன சொல்றோம்னா shrinking அப்படின்னு சொல்றோம். புரியுதா? this should not be done. ரைட்டா? சோ அப்ப 3 ஆபரேஷன்: opening, closing and as well as shrinking. சரியா? and 2 walls, right side and left side. சரியா? சோ இத வச்சு தான் flow control நம்ம அச்சீவ் பண்றோம். சரியா? இத வச்சு எப்படி சார் அச்சீவ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா you can now you understand இந்த விண்டோ தான் கம்ப்ளீட் ஆபரேஷன். இந்த விண்டோல எத்தனை பைட்ஸ் இருக்கோ அத்தனை பைட்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TCP ஆல சென்ட் பண்ண முடியும். இப்போ இந்த விண்டோல 8 பைட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 பைட் தான் TCP சென்ட் பண்ணனும். 8 தாண்டி சென்ட் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா receiving sideல acknowledge பண்ண முடியாது, overflow of data நடக்கும். சரியா? so the sender TCP has to strictly follow this particular window size so that we can able to achieve the flow control. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா if you take this particular example. சரியா? இந்த particular example வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய question but you understand one particular thing. சரியா? இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you have ஒரு சென்டர் ஒரு பாக்கெட் சென்ட் பண்ணிருக்க, ரிசீவர்ல இருந்து இப்ப நான் சொல்ற கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரிசீவர்ல இருந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 199 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ஸ் அக்னாலஜ் ஆயிடுச்சு. சரியா? 199 வரைக்கும் பாக்கெட் அக்னாலஜ் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி எது வரைக்கும் சென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200, 201,
and 202 வரைக்கும் டேட்டாவை சென்ட் பண்ணிட்டோம் சரியா பட் எவ்வளவு வந்திருக்கு 199 வரைக்கும் தான் வந்திருக்கு சரியா and then ரிசீவிங் சைடுல இருந்து நமக்கு என்னென்ன வரணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு விண்டோ சைஸ் எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம் RWND and CWND சரியா RWND and then CWND சார் RWND எங்க சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசீவர்ல இருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருது இல்ல அந்த அக்னாலஜ்மெண்ட் ஒரு செக்மெண்ட் இருக்கும்ல அந்த செக்மெண்ட்ல விண்டோ சைஸ் ஒன்னு இருக்குமா அதுல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் சரியா அதான் RWND and similarly CWND கன்ஜெஷன் விண்டோ சரியா இப்போ நல்லா பாத்தீங்க அப்படின்னா கவனி இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா RWND அதுல என்ன நம்பர் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 20 கொடுத்திருக்காங்க சரியா and similarly மினிமம் இத CWND என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 9 னு சொல்லிருக்காங்க புரியுதா அப்போ இதோட மினிமம் வேல்யூல தான் என்ன பண்ண முடியும் மினிமம் ஆஃப் இதுல தான் என்ன பண்ண முடியும்னா விண்டோ சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ மொத்தமா இந்த விண்டோ சைஸ்ல எத்தனை இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 9 பிட்ஸ் தான் இருக்கணும் 9 பைட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்றேன் புரியுதா இல்லையா இப்போ பாரு 1 2 3 4 5 6 7 8 9 பிட்ஸ் தான் மொத்தமே என்ன 9 பைட்ஸ் தான் மொத்தமே இருக்கும் இந்த விண்டோ சைஸ்ல 9 தான் இருக்கும் புரியுதா இல்லையா சோ இப்போ இந்த 9 பைட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன் சரியா இதுல ஏற்கனவே சென்ட் ஆனதும் இருக்கலாம் அதாவது 201 200 201 202 என்ன இருக்கு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டோம் ஆனா ஸ்டில் இந்த விண்டோ சைஸ்ல இருக்கு ஏன் என்ன காரணத்துக்காக இருக்கு ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் வரல நல்லா புரிஞ்சுக்கோ ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் வரல 199 வரைக்கும் அக்னாலஜ்மெண்ட் இருக்கு புரியுதா ரைட்டா இப்போ அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா வாட் இட் வில் டு இஸ் இந்த விண்டோ என்ன ஆகும் க்ளோஸ் ஆகும் சரியா என்ன ஆகும் இப்போ 202 வரைக்கும் க்ளோஸ் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா this window will be closed here இங்க மூவ் ஆயிடும் and similarly இது என்ன இருக்கும் இங்க ஒரு 3 விண்டோக்கு மூவ் ஆயிருக்கும் so that once again அங்க என்ன இருக்கும் 9 விண்டோஸ் இருக்கும் புரியுதா ரைட்டா so once again இன்னொரு விஷயம் கவனி இப்போ இது வரைக்கும் அக்னாலஜ்மென்ட்டே வரல what will happen 200 க்கு வந்து அக்னாலஜ்மென்ட்டே வரல சரியா 200 க்கு அக்னாலஜ்மென்ட்டே வரல அப்படினா what will happen is அந்த டைமர் எக்ஸ்பயர் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணும் அக்னாலஜ்மென்ட் வரலனா once again it will retransmit this particular 200 திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுது புரியுதா ரைட்டா ஏன் வந்து எதுக்காக அக்னாலஜ் சென்ட் பண்ணது எதுக்கு வெயிட் பண்றோம்னு புரியுதா அக்னாலஜ்மென்ட் வந்தாதான் அந்த பர்టిక్యులர் செக்மென்ட்டே மூவ் ஆகும் அக்னாலஜ்மென்ட் வரலனா திருப்பி it has to retransmit that particular thing அதுக்காக தான் அந்த அக்னாலஜ்மென்ட் விண்டோல என்ன இருக்கோ அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it will wait அக்னாலஜ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் it will be cleared right இல்லனா வரலனா ஆகும் அப்படினா திருப்பி it will retransmit that particular segment சரியா அந்த செக்மென்ட்ல என்ன இருக்கோ அது எல்லாமே ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம் ரைட்டா புரியுதா now you understand what is flow control என்னன்னு புரியுதா any doubts here thank you students thank you for watching கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் subscribe passionate professor and keep learning thank you very much